ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கு தேவையில்லாம சின்ன பசங்க மனசுல இப்படி தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்த்துட்டு இருக்கீங்க? இத பாருங்க அத்தை, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல அத்தை, விட்டுருங்களேன். ஏன் மறுபடியும் என்ன காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க நீங்கலாம்? இங்க பாரு வினு, சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்னையே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காத. எனக்கு என்ன வேற வேலை இல்லையா என்ன? உன் பசங்களை தூண்டி விடுறதுதான் எனக்கு வேலையா? அவங்க உன்னை கேட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு பதில் சொல்லு. அதை விட்டுட்டு என்கிட்ட எகிரிக்கிட்டு இருக்க. உன் பசங்க கேட்டதுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. நீயாச்சு உன் பசங்களாச்சு. உனக்கு அவங்க சந்தோஷம் முக்கியம்னா அவங்க சொல்றத கேளு, இல்லனா என்னமோ பண்ணு. எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. அடியே தைலம் எங்கடி வச்ச? குழந்தைய கிள்ளி விட்டுட்டு இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி தொட்டில ஆட்டிட்டு இருக்கீங்களா? அவங்களா இத பேசல, நீங்க தான் இத பேச வச்சீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை. நீங்க போய் சொல்றீங்கன்னு உங்க மூஞ்சிலே நல்லா தெரியுதே. இத பாருங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி வாட்டி. இனிமே இவங்க யாராச்சும் தூண்டி விட்டு நீங்க இப்படி பேசுனீங்க, அம்மாக்கு கெட்ட கோவம் வரும், பாத்துக்கோங்க. இது பசங்களுக்கு மட்டும் இல்ல, தூண்டி விடுறவங்களுக்கும் தான். என்ன பாட்டி, அம்மா இப்படி கோவப்பட்டு போறாங்க? அவ கோவப்பட்ட நாம பயந்துருவோமா? நான் யாரு? ரங்கநாயகி. பாத்துக்கலாம் விடு. நீ பிடிக்கிற இடத்துலதான் உங்க அப்பா மனசு எப்படியாவது மாறிடணும். அப்படி இருக்கணும் உன்னோட பர்ஃபியூம். பர்ஃபியூம். அட அறிவு கிளவி, அதுக்கு பேரு பெர்ஃபியூம் இல்ல, பெர்ஃபார்மன்ஸ். என்ன மனசோ? தோ பாரு பாட்டி. ஐயோ, இந்த திவ்யா பேசி பாத்திருப்ப, கோவப்பட்டு பாத்திருப்ப, ஏன் புக் எடுத்து படிச்சு கூட பாத்திருப்ப. ஆனா நடிச்சு பார்த்தது இல்லையே. ஆனா இன்னைக்கு இப்போ பாப்ப பாட்டி, இந்த திவ்யோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு போ இந்த செகண்ட் பாப்ப. சூப்பரா இருக்கு. இதே மாதிரி உங்க அப்பா வந்து நடி. என்ன ஏய் திவ்யா, உங்க அப்பா வந்துட்டான். நீ முதல்ல ஸ்டார்ட் பண்ணு. ஏய் பாட்டி, இனிமேல் எனக்கு தலைவாரி விட வேணாம், டிஃபன் செஞ்சு தர வேணாம், துணியை துவைச்சே போட வேணாம். முக்கியமா எனக்கு கதை சொல்றேன்ல பேர்ல என் கழுத்தை போட்டு அறுக்க வேணாம். உன்னால என் நிம்மதியே போச்சு. என்ன கழுத்தை பிடிக்க வரா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஏய் என்னடி விட்டா ஓவரா போற? உனக்கு ஆக்கி போட்டு பக்குவமா பணிவிட செஞ்சா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. இதெல்லாம் நான் பண்ணாம வேற யாரையும் பண்ணுவாங்க உனக்கு? இல்ல இதெல்லாம் யார் பண்ணா உனக்கு பிடிக்குமோ அவங்கள வச்சே பண்ணிக்கோ. இனிமே நீயே கெஞ்சி கேட்டாலும் உனக்கு நான் எதுவுமே பண்றதா இல்ல. பாடா வாசு, இப்பதான் வந்தியா? ஏண்டா இவளை பாத்தியா? என்ன பார்த்து என்ன வார்த்தை கேக்குறான்னு கேட்டியா? பாருடா, உன் மகளை நான் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேன்னு உனக்கு தெரியும்ல. இன்னைக்கு அவ என்னை எப்படி எரிச்சரிஞ்சு பேசிட்டான்னு பாரு. ஆஹா, என்னது இது? இந்த கிழவி நம்மள நடிக்க சொல்லிட்டு இது மகா நடிக்க நடிச்சிட்டு இருக்கு. சரிம்மா, இதை இப்படி வீட்டுக்கு வெளியே தான் பேசணுமா? உள்ள வச்சு பேச வேண்டியதானே? ஏய் ஆமாடா, இப்ப கூட நீ அவ பேசுறத கட்டிக்காம என்னையே குத்தம் சொல்லு. அப்பாவுக்கும் மகளுக்கும் என்ன பார்த்தா மட்டும் எப்படிதான் இருக்கும்னே தெரியலையே. இங்க பாரு வாசு, இவ போற புது கண்டிஷனுக்கெல்லாம் என்னால இங்க வேலை பார்க்க முடியாதுடா. தலை இப்படி வாரி விடு, துணியை அப்படி துவ, டிஃபன் இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அது இதுன்னு அப்படியே அடிக்கிட்டே போறாடா. இங்க பாரு, எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் என்னால செய்ய முடியும். இவளுக்காகலாம் புதுசா என்னால கத்துட்டு வந்து செய்ய முடியாதுடா. சும்மாடா. இங்க பாரு, சொல்லி வச்சு பொண்ணுகிட்ட. ஆமா, விட்டுறக்கூடாது. நம்ம நடிப்ப ஆரம்பிப்போம். ஏய் பாட்டி, என்ன எங்க டாடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றியா?
அவரு ஏன் டாடி நான் சொல்றதை மட்டும் தான் கேட்பாரு. திவ்யா டாடி இந்த பாட்டிக்கு வர வர சுத்தமா கண்ணும் தெரியல காதும் கேட்கல. ஆனா வாய் மட்டும் நல்ல நீளமா இருக்கு. தலைய வர சொன்னா சீப்பு வச்சு தலைய குத்தி வைக்குது. டிஃபன்ல உப்பு அள்ளி போடுது, இல்லைன்னா காரத்தை கொட்டி வைக்குது. துணியை கூட ஒழுங்கா அயன் பண்ண தெரியல. வர வர இதுவே எனக்கு பெரிய தொல்லையா இருக்கு டாடி. இனிமேல் இவங்க ரெடி பண்ண நான் ரெடி ஆக மாட்டேன். கேட்டுக்கப்பா, கேட்டுக்க. டாடி இதுவே நீங்க ஒழுங்கா வினோதினி ஆண்டிட்ட பேசிட்டு இருந்தா அவங்க அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. எனக்கு சூப்பரா தலைவாரி விடுவாங்க. நல்லா வாய்க்கு ருசியா டிஃபன்லாம் சமைச்சு தருவாங்க. ஆனா இப்போ அதுவும் இல்ல. இந்த பாருங்க டாடி, நீங்க உங்க கோவத்துல ஓரங்கட்டி வச்சுட்டு எனக்காக வினோதினி ஆண்டி கிட்ட பேசுங்க டாடி. நீங்க பழைய மாதிரி இருந்தாதான் ஆண்டியும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்மளும் அவங்க வீட்டுக்கு போக முடியும். அப்பதான் ஜாலியா இருக்கும். இல்லைன்னா நான் அந்த பாட்டிக்கிட்ட கடந்த சித்திரவதை அனுபவிக்கணும். இப்ப என்ன புதுசா கம்ப்ளைண்ட் வருது? என்னம்மா, இந்த டிராமாவுக்கு டைரக்ஷன் நீங்க தானா? இல்லப்பா, இந்த கதைக்கும் கற்பகத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. இங்க பாரு, என்னெல்லாம் நீ அப்படி மறைக்காதப்பா. இத பாரு திவ்யா, உன் வயசுக்கு மீறின பேச்ச பேசாத. இது ஒண்ணு நீயா பேசல, யாரோ தூண்டி விட்டு பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க சொல்றத எல்லாம் நீ கேட்காத. ஆரம்பத்துல நாம எப்படி இருந்தோமோ அப்படிதான் இனியும் இருக்க போறோம். பாதிலேயே வந்தவங்க பாதிலேயே போயிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க திரும்ப நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. இல்ல டாடி, நான் யார் சொல்றதையும் கேட்டுட்டு நான் இங்க வந்து பேசல. வினோதினி ஆண்டி நம்ம வீட்டுக்கு வரணும். என்னால அவங்க கிட்ட பேசாம இருக்க முடியாது டாடி. நீங்க திரும்பவும் அவங்க கிட்ட பேசுங்க டாடி. வீணா மத்தவங்க சொல்றத கேட்டுட்டு மனச குழப்பிக்காத திவ்யா. இதுக்கப்புறம் திரும்ப இது சம்பந்தமா அடம் பிடிக்கிற வேலை வச்சுக்கிட்ட அப்புறம் டாடி கோவப்படுவேன். அது வேண்டான்னு பாக்குறேன், பாத்துக்கோ. இல்ல கேட்காதவங்க பேச்ச கேட்டு இப்படிதான் பேசுவேன்னா உன்னை வேற ஸ்கூலுக்கு மாத்திடுவேன். அதுக்கப்புறம் நீ கௌதம் மதிய கூட பார்க்க முடியாது. ஜாக்கிரதை. என்ன பாட்டி, நாம இவ்ளோ பெர்ஃபார்ம் பண்ண டாடி இப்படி சொல்லிட்டு போறாரு. அதுவும் நான் சொன்னா கேட்பாரு. இப்பெல்லாம் பயங்கரமா கோவப்படுறாரு. இங்க பாரு, இந்த விஷயத்துல உங்க அப்பா இப்படிதான் நடந்துப்பான்னு எனக்கு தெரியும். உங்க அப்பனை முதல் முயற்சியிலேயே மாத்தவே முடியாது. இந்த மாதிரி பல டிராமாக்கள் போட்டு அவனை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும்.